அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் இந்த இடத்துல எதுக்காக இந்த கூட்டம், இந்த ஆலோசனை கூட்டம் எதுக்காகன்னா, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் ஒவ்வொரு பாகத்திலையும் அண்ணே சொன்னது மாதிரி பிஎல்சி அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் 12 பேர் அந்த பாகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை குறித்து அது நிர்வகிக்கப்படுவாங்க. அதே மாதிரி BLA2 BDAன்னு பிரிச்சிருக்காங்க. எதுக்காங்கன்னா, இப்போ நம்ம வீடு வீடாக சென்று நம்மளுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கும், இப்போ நிறைய படிவங்களை பற்றி அண்ணே சொன்னாங்க. அந்த படிவங்கள்லையே நம்மளுக்கு என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது, இந்த பாகத்தில் என்னென்ன கோரிக்கைகள் இன்னும் மக்களுக்கு இருக்குது, எதெல்லாம் நமக்கு செயல்படுத்தணும், இன்னும் எதெல்லாம் இருக்குன்றத கேட்க சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ளணும்னு சொல்லி தான் தமிழ்நாடு தலை குனியாது, என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடின்னு சொல்லி இந்த பிஎல்சியில் நம்ம பாகத்தில் ஒரு 12 பேர் இருக்கோம்னா அந்த 12 பேரும் நம்மளுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்களை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் போய் துண்டறிக்கைகள் இருக்குது. அந்த துண்டறிக்கைகளில் எப்படி நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் நம்மளுடைய ஆட்சி காலங்களில் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பிள்ளைகள் இருக்காங்கன்னா காலை உணவு திட்டத்தில் இன்னைக்கு பசின்னு ஒன்று இல்லாமலே பிள்ளைங்க வந்து காலையில் அம்மாமார்கள் வேலைக்கு போனாலும் அந்த பசின்ற ஒரு இது இல்லாமல் அங்கே போய் சாப்பிட்டுட்டு படிக்க போகிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய பெண்கள் விடியல் பயண பேருந்து திட்டம்னு இன்னைக்கு ஸ்டாலின் பஸ்ன்னு சொன்னால் தான் தெரியுது. பெண்கள் வந்து ஒரு மகிழ்வோடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு போக்குவரத்து செலவை நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் குறைச்சிருக்காங்க. இன்னும் எண்ணற்ற திட்டங்கள் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களால் நிறைய நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் நிறைவேற்றப்படணும் அப்படின்னா அதுக்கு நெருக்கடியை யார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றிய மோடி அரசு அதை செய்து கொண்டிருக்கு. நீட் தேர்வுன்னு கொண்டு வந்து மருத்துவம் படிக்க முடியாமல் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் மருத்துவத்தை தேர்வு செய்ய முடியலை. தொழில் ரீதியாக நம்மளுடைய தமிழ்நாடை தலைகுனிய வைக்கணும்னு மோடி அரசு நினைக்குது. எல்லா விதத்திலும் விலைவாசியை ஏற்படுத்தி டீசல், பெட்ரோல், நம்மளுடைய சிலிண்டர் விலை எல்லாற்றையும் ஏற்றி விட்டு இந்த மோடி அரசு எதெல்லாம் நம்ம செஞ்சு தமிழ்நாடை தலைகுனிய வைக்கலான்னு பார்க்குது. கடைசியாக நம்மளுடைய வாக்காளரில் வந்து கை வச்சு SIRனு ஒன்று, நம்மளுடைய வயதானவர்கள் கூட எப்படி அதை பூர்த்தி செய்யணும் எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. அதையும் நம்ம எல்லாத்தையும் பண்ணி அனுப்பிட்டு இன்னைக்கு யார் இறந்துருக்காங்கன்ற பட்டியல், யார் ஷிஃப்ட் ஆகிருக்காங்கன்ற பட்டியல், எது மாறி வந்திருக்கு எது மாறி வரலன்னு மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. அதையும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், கட்சி தோழர்கள் மக்களுக்காக இருந்து அந்தந்த பாகத்தில் அதை செயல்படுத்தி கொடுக்குறாங்க. அப்போ மோடியினுடைய நோக்கம், ஒன்றிய அரசின் நோக்கம் வாக்காளர்களையும் நம்ம ஒன்றொன்றாக நீக்கிவிட்டு, எப்படி பீகாரில் 65 லட்சம் பேரை நீக்கினாங்களோ அதே மாதிரி இங்கே 1 கோடி கிட்ட நீக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன, எப்படி எல்லா மாநிலங்கள்லையும் கல்வி இடைநிற்றலோட பிள்ளைங்க இருக்காங்களோ, எப்படி மற்ற மாநிலங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்குதோ, அப்போ உங்களுக்கு பொறாமையாக எப்படி தமிழ்நாடு கல்வியில் முதலிடம் வருது, பாமர ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்க பிள்ளை ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளை எப்படி இவ்வளோ மதிப்பெண் வாங்குது. அப்போ இதுக்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர் கொண்டு வந்த திட்டங்கள், மகளிர் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 1000 ரூபாய் பெண்கள் வாங்குறாங்க. அதை நம்மளுடைய மேடையில் என்ன பேசுறாரு, சட்டமன்றத்தில் என்ன பேசுறாரு, 1000 ரூபாய் இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும் பெண்களுக்கு, இன்னும் வர இயலாத பெண்களுக்கு இன்னும் 1000 ரூபாய் யாருக்கும் வரலைன்னு நினைக்கிறாங்களோ இந்த தேர்தல் காலத்திற்கு உள்ளக்க அந்த 5 மாத காலத்திற்குள்ள நம்ம போய் அந்த ரசீதை கொடுத்து நம்ம தாலுகா அலுவலகங்களையோ இல்லை நம்ம சேவை மையத்திலேயோ போய் நம்ம அதை பதிவு செய்த போது நம்மளுக்கு அதுவும் குறுகிய காலத்தில் அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான இதை நம்மளுடைய முதலமைச்சர் செய்து கொடுக்கிறார். அதனால எதற்காக இந்த தமிழ்நாடு தலைகுனியாது, இந்த என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடினா, நீங்கள் என்ன செய்யணும், இது போன இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய விஜயோ சீமானோ மேலே கத்தி கத்தி வாரத்திற்கு சனிக்கிழமை வந்து பேசினால் மட்டும் இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் தீட்ட முடியாது. சும்மா எதையோ வந்து திரையில் நடனமாடிட்டு இன்னைக்கு வந்து நான் முதலமைச்சர் ஆயிடுவேன்றேன்னா அது முடியாது. ஒரு மொழிக்காக 21 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் தான் இறந்து போய் ஒரு மொழியை காப்பாற்றணும்னு இருந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அடுத்து அவருடைய உதயநிதி ஸ்டாலின் என்று சமூக நீதியை காக்கிறதுக்கு பிள்ளைங்க இன்னைக்கு வந்து உணவு சாப்பிட்டு போறாங்கன்னா வேற எந்த கட்சியாலையும் இது செய்ய முடியாது. அதனால மக்கள், நீங்க இந்த பாகத்தில் இருக்கிறவங்க வீடுகளுக்கு போகும்போது இப்படிலாம் நாங்கள் ஒவ்வொரு வீட்லையும், இப்போ ஒரு ADMK-காரவங்க வீட்டில் கூட போய் பாருங்க, அந்த அம்மா கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளை புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் அந்த கல்லூரி படிக்கிற பிள்ளை வாங்கும். தமிழ் புதல்வன் திட்டத்தில் அந்த பையன் 1000 ரூபாய் வாங்குவேன். அவங்க வீட்டில் வயதானவர்கள் பெண்கள் இருந்தாங்கன்னா விடியல் பயண பேருந்து திட்டத்தில் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்திலையும் நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். அது மாற்று கட்சியாக இருந்தாலும் அங்கே இருக்கிறார். நீங்கள் பேசும்பொழுது தயவு செய்து இதை நீங்கள் தெரியப்படுத்தணும். ஒவ்வொரு வீட்டிலையும் போய் நீங்கள் தெரியப்படுத்தணும். இன்னும் எண்ணற்ற திட்டங்களை நம் மக்களுக்காக கொண்டு வர நம்முடைய முதலமைச்சர் நினைக்கிறார். அதை செய்யணும்னா 2026 சட்டமன்ற
தேர்தல் நமக்கானதாக இருக்கணும். ஒன்றிய மோடி அரசு, அவங்களுக்கு துணை போகக்கூடிய எடப்பாடி, இன்னும் சொல்லணும்னா இன்னும் அவர்களால் தூண்டிவிட்டிருக்கக்கூடிய விஜய், சீமான் இவர்களை எல்லாம் புறக்கணிக்கணும்னா அன்பு மக்கள் நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் நமக்கானதாக திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்து நீங்கள் எல்லாரும் இந்த துண்டறிக்கைகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை இந்த வீட்டில் வாங்குறீங்களா, என்னென்ன திட்டத்தால் நீங்கள் எல்லாம் பயனடைகிறீங்கன்னு கேட்டு ஒரு நம்ம தண்ணி பிடிக்க போகும்போதோ இல்லை கடைக்கு போகும்போதோ இல்லை வீட்டில் சொந்தக்காரங்களோட பேசும்போதோ ஒரு 5 நிமிடம் செலவிடுங்க. செலவிட்டு எதற்காக அப்படின்னா இந்த உட்காந்துருக்கு பாருங்க குழந்தை, இதனுடைய எதிர்கால தலைமுறை நல்லபடியாக இருக்கணும்னா இந்த ஒன்றிய மோடி அரசு என்னென்ன நாசகர திட்டங்களை எல்லாம் இங்கே கொண்டு வரணும்னு நினைக்குது. அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளால் முடியும்னா அது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான். ஏன்னா மற்றவங்க பூரா மோடியினுடைய காலில், அமித்ஷாவுடைய காலில் அடிமையாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னா அவர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். அவரை தாண்டி யாரும் இல்லை. அவர் ஒரு தாத்தாவாக அரவணைப்பாக இருப்பார் அந்த பிள்ளைக்குன்னா அது ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் முடியும். அதனால் நீங்கள் தயவு செய்து இந்த துண்டறிக்கையும் படித்து பாருங்கள். அதை தாண்டி எண்ணற்ற திட்டங்களும் நிறைய செஞ்சுருக்காரு. அது இந்த துண்டறிக்கைக்குள்ளே அடங்காது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நம்மளுடைய முதலமைச்சர் நினச்சி அவர் சகோதரனாக ஒரு வீட்டில் திட்டமாக இருக்கிறாரு, அண்ணனாக இருக்கிறாரு, தம்பியாக இருக்கிறாரு, தாத்தாவாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். எல்லார் வீட்லேயும் ஸ்டாலின் வாழ்கிறார் திட்டங்களால். இன்னும் வாழணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பிஎல்சி, பிடிஏ, BLA2 நிர்வாகிகள் இருப்பாங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுத்து தயவு செய்து 2026 நமக்கானதாக இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் மறுபடியும் ஆட்சி கட்டில் ஏறுனாதான் இந்த குழந்தை போல இருக்கிற பிள்ளைங்க வருங்காலத்தில் நல்ல ஒரு சமூக நீதியோட வாழுங்கள்ங்கிறத உங்களிடம் கேட்டுக்கொண்டு அன்போடு என் மக்கள் வாக்குச்சாவடிக்கு போகும்போது இந்த பிள்ளை பேசிச்சு நம்ம அந்த இடத்துல போய் இந்த ஒன்றிய மோடி அரசை எதிர்த்து நாங்கள் வாக்களித்து விட்டு வந்தோம்னு நீங்கள் செய்வீன்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.